திருவே போற்றி திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி விநாயகப் பெருமான் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி பதிகத்தை தொடங்குவோம். எத்தனாவது பதிகம்? 40வது பதிகம். மந்திரையன் 6-7 பதிகம். 6-7 பதிகம். நீங்கள் போடும்போது கட் பண்ணி போடுங்க, போடும்போது வரிசைப்படுத்தி போடுங்க. 6வது மந்திரம் எடுக்கணுமா? திருஞான சம்பந்தர் அருளிய 1ஆம் திருமுறை பதிக எண் 40, தலம் திருவாழ்குழிப்புத்தீர். 6வது மந்திரம். மந்திரம் ஒரு சைடு இருக்குது, பொருள் ஒரு சைடு இருக்குது, அதான் பிரச்சனை. 6வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. புற்றில் வாழ்கின்ற பாம்பினை இடையில் கட்டி, புற்றில் வாழ்கின்ற பாம்பை இடையில் கட்டியவன் நன்காட்டில் நடனமாடுபவன், பிரம்மனின் உச்சித்தலையை கொய்து யாசகம் பெற்றவன், நம் உள்ளங்கவர் கள்வன், வளையல் ஒலிக்கின்ற திருக்கரமுடைய உமைபாகன், அந்த இறைவனின் திருவாழ்குழிப்புத்தூர் தலமடைந்து இறைவனின் திருவாழ்குழிப்புத்தூர் தலத்தை அடைந்து மொட்ட வீழ்ந்த நறுமலர்களை தூவி அவன் திருவடிகளை சார்வோம். மொட்ட வீழ்ந்த மலர்களை தூவி அவன் திருவடிகளை சார்வோம். அந்த திருவழிகாழ்ப்புத்தூர் தலத்தை அடைவோம். முடிச்சிட்டிங்களா சென்டென்ஸை? மொட்ட விழுந்த மலர்களை தூவி வழிபடுவோம், திருவடியை சார்வோம். குறிப்புரை அழைனா புற்றுன்னு அர்த்தம். தமிழில் ஒரு பொருள்கோளில் இந்த அழைங்கிற வார்த்தை வரும். படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்க தம்பி? ஒரு பொருள்கோளில் கொண்டு குட்டு பொருள்கள்லாம் இருக்குது, அதில் அலைன்னு ஒரு பொருள்கள் உண்டு. பாம்பு என்ன செய்யும்னா, புற்றுக்குள்ளே போகும்போது தலையை முன்னால் வச்சுட்டு போகும், போன பிறகு தலையை முன்னாலையும் காலையை பின்னால் வச்சுக்கிடும். அப்படி சில செய்யுள் இருக்கும். அலைமறி பாப்பு பொருள்கள். பாப்புன்னா பாம்பு, அலைனா புற்று, அலைமறி பாப்பு பொருள்கள். மறினா மாறிவிடும். போகும்போது தலையை வச்சுக்கிட்டே உள்ளே போகுங்க. அப்புறம் தன்னுடைய பாதுகாப்புக்காக என்ன செய்யும், தலையை முன்னால் கொண்டு வாழை பின்னால் கொண்டு. அந்த மாதிரி சில செயலுடைய அமைப்பு இருக்குது. அது அலைமறி பாப்பு பொருள் கொண்டு. அலைனா புற்று. ஆமாம், அப்படி செய்யும். ஆமாம், நம்ம வாழை பிடிக்க போனோம், அது தலை தான் அங்கே இருக்கும். அப்படி ரிவர்ஸ் திரும்பிடும், டக்குன்னு அடிச்சிடும். அதில் தான் அந்த பாம்பு பிடிக்கிறவன் சாகுறது. நம்ம ஆட்கள்லாம் என்ன அழகாக பாம்பு பிடிக்கிறவன் உசுப்பேத்தி ரணகலப்படுத்தி பாம்பு பிடிக்கிறவன் பாம்பில் தான் சாகுவான். அருவாடுத்துறவன் அருவாளில் தான் சாகுவான். ஆமாம். அலைமறி பாப்பு பொருள்கள். அலை மறி பாப்புன்னா பாம்பு. மெல்லினம் வல்லினம் ஆயிரும். வரம்புங்கிறது தான் வரப்பாகுது, சிலம்புங்கிறது தான் சிலப்பதிகாரமாகுது. பாம்பு பாப்பா மாறும். அலைனா புற்று. அலைமறி பாப்பு பொருள்கோள். இந்த மந்திரத்தில் இறைவன் பாம்பை அணிந்திருத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் அணிந்திருக்கிற பாம்பு புற்றில் வாழ்கிற பாம்பு கிடையாது. அப்படின்னா இதுக்கு என்ன பேர்னா இன அடைன்னு சொல்லுவாங்க. என்ன அடை? இன அடை, அவ்வளோதான். பாம்புன்னா புற்றில் இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோமே தவிர, புற்றில் இருக்கிற பாம்பும் சிவபெருமான் அணிகிற பாம்பும் ஒன்று கிடையாது. புற்றில் வாழ் அரவு மஞ்சேன்,
அங்கே போனீங்கன்னா உரையில் எழுதியிருப்பாங்க, புற்று அடை அடை இன அடை. பாம்புன்னா புற்று இருக்கும், காளைன்னா கோவப்படும், சினவிடை இன அப்படிலாம் வருதுல்ல. இதுக்கெல்லாம் தமிழில் என்ன பேர்? இன அடை. இன அடை, அடைமொழி. சிவபெருமான் பாம்புங்கிறது அவருக்கு ஒரு குறியீடு தான். புற்றில் வாழ்கிற பாம்பு அவர் அணியலை. அவருடைய அந்த ஆற்றலை, குண்டலினி சக்தியை எதன் வடிவமாக குறிக்கிறாரு? பாம்பு வடிவம். நன்காட்டில் ஆடுகிறார். நன்காட்டில் ஆடுதல் என்பது அவன் சங்காரகாரணன் என்பதை காட்டுகிறார். பிரம்மனுடைய உச்சி தலையை கிள்ளினார். பொதுவாக தலையை கிள்ளினார் இருக்கும், இந்த தேவாரத்தில் உச்சி தலைங்கிறார். அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது ஒவ்வொன்று படிக்கிறோம். இன்னைக்கு இது ஒரு பாடம் போதுமே. உச்சி தலையை கிள்ளினார். ஏன் உச்சி தலையை கிள்றதுல என்ன நன்மைனா, சிவபெருமானுக்கு உச்சி தலை தான் மிக முக்கியம். உச்சி தலை தான் ரொம்ப முக்கியம். எல்லா திசைகளையும் தனக்குள் கொண்டு வரக்கூடியது எந்த தலை? உச்சித்தலை. ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் அப்படி சொல்கிறாங்கல்ல. அதில் எந்த தலைக்கு தான் முக்கியத்துவம்? உச்சி தலைக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். அந்த ஒரு தலை தான் 4 தலையாக இருக்கும். உண்மையில் எத்தனை தலை தான்? அதுதான் 4 தலையாக இருக்கும். அதனால தான் பிரம்மனுடைய தலையில் எந்த தலையை தூக்கினார்? உச்சி தலையை தூக்கினார் அப்படின்னு நம்ம அதை பிரமாணத்தோடு சொல்லணும். வேறு ஏதாவது தலையை எடுத்தால் அவனுக்கு வரக்கூடிய இழிவை விட உச்சி தலையை எடுக்கிறதுல வர்ற இழிவு தான் யாருக்கு அதிகம்? சிவார்ப்பணம், பிரம்மனுக்கு அதிகம். அதனால தான் உச்சி தலையை சொல்கிறார். அது சரியான காரணம் அதுதான், வேறு காரணமும் யோசிக்க வேண்டியதில்லை. தலையோட்டில் யாசகம் பெறுகிறார். இந்த திருப்பதிகம் முழுவதும் அதை சொல்கிறாரு. பிரம்மன் தன்னை சிவனுக்கு சமமாக சொன்னதுனால தானே தலையை கிள்றாரு. பிரம்மன் தன்னை சிவனுக்கு சமமாக சொன்னதுனால தான் தலையை கிள்றார். அந்த தலையோட்டிலேயே யாசகம் பெறுகிறார். யாசகம் பெறுதல் திருப்பதிகத்தில் திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம் இறைவன் பாச நீக்கத்தை செய்கிறான்ங்கிறது தான் அதனுடைய குறிப்பு. உயிர்களுக்கு தேவையற்றதை தானே வாங்குறாரு. சராசரி ஒரு மனிதன் பிச்சை எடுக்கிறதுக்கு அவனுடைய நன்மைக்காக, இறைவன் உறுதியாக எதுவுமே தன்னுடைய நன்மைக்காக இல்லைல்ல. அப்போ பிச்சையும் எதுக்காகத்தான்? அப்படி எடுத்துக்கிடணும். உயிருக்கு தேவையற்றது என்னது? 3 மலங்கள் தான். வேறு எதையுமே நீங்கள் போட்டாலும் அது எதனுடைய காரியம்தான். 3 மலங்கள்லேருந்து அது வருது. நீங்கள் பொறாமை போட்டாலும் பொறாமை 3 மலங்கள்லேருந்து ஒன்றா வரும். அதனால் அது 3 மலங்களை இட்டதற்கு தான் சமம். அடுத்த வரி இதில் ஒரு வித்தியாசமான வரி, ரொம்ப முக்கியமான இடம். பலிகொள்ளும் கருத்தனே கல்வனே அப்படிங்கிறார். கல்வனேங்கிறார், அழகான இடம். என் உள்ளங்கவர் கல்வன். கல்வனே என்னா வளையொலி முன்கை மடந்தையோர் பாகமா. கல்வனே என்று சொன்னது கருத்தனே கல்வனே, நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் கல்வன்கிறார். என் உள்ளங்கவர் கல்வன் ஏருடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்தன்னு சொல்றாருல. இந்த உள்ளங்கவர் கல்வன் என்பது யோக நிறைவுக்கான ஒரு குறிப்பு. யோக நிறைவுக்கான ஒரு குறிப்பு. இறைவன் உள்ளத்தை கவர்ந்தாதான் யோகமே நிறைவடையும். தோளுடைய சேவியன் பாடுறதுனால என்ன கிடைக்குன்னு சொல்லுது அகத்தியர் தேவாரத்தை. அப்போ அங்கே தானே அவர் உள்ளங்கவர் கல்வன் சொல்கிறாரு. அப்போ அது குருவர்களை பெற்றுத்தரணும்னா என்ன முடிச்சிருக்கணும்? யோகம் முடிச்சிருக்கணும்ல. எங்கே சுற்றினாலும் கரெக்டாக அங்கே தான் போய் நிற்கும். யோகத்தை முடிச்சிருக்கணும்ல. இப்போ உள்ளங்கவர் கல்வன் என்பது எதனுடைய நிறைவு? யோகத்தின் நிறைவு. உள்ளங்கவர் கல்வன்னா என்ன அர்த்தம்னா, மனதை கவர்கின்ற சக்தி உலகத்தில் 2. ஒன்று மாயை, உலகப் பொருள். இன்னொன்று இறைவன். இப்போ உயிர் மாயையினுடைய பற்றிலிருந்து விடுபட்டு யாருடைய பற்றுக்கு போகுது? அவ்வளோதான். அதான் உள்ளங்கவர் கல்வன். உள்ளத்தை கவர்கின்ற கல்வன். உள்ளத்தில் மறைகின்ற கல்வன்னா பொருள் வேற. அது மறைப்பு சக்தி. ஆமாம். கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றின்னு போற்றி பக்கருடையில் இருக்குது. போற்றி பக்கருடையில் கள்ளம்னு ஒரு வார்த்தை இருக்குது.
அங்கே கள்ளம்னா என்ன அர்த்தம்னா மறைப்பு. இங்கே கள்ளம்ங்கிறது வேற. இங்கே கள்ளம்னா என்ன அர்த்தம்? ஆன்மாவை உள்ளத்தை கவர்தல்னா என்ன அர்த்தம்னா இது முடிகிறது, என்னது? தவம் முடிகிறது. தவம் முடியும் போது இறைவன் உள்ளத்தை கவர்கிறார். அது வரைக்கும் உள்ளத்தை எது கவர்ந்தது? பொருள் கவர்ந்தது. இப்போ அருள் கவர்கிறது. அப்போ அந்த உயிர் எதற்கு தகுதியாகுது? ஞானத்துக்கு தகுதியாகுது. அதான் அதில் அர்த்தம். அவர் அம்மையினுடைய கரங்களை வர்ணித்தார். வளையல் ஒலிக்கும் அம்மை அப்படின்னாரு. அதுவா வளையல் ஒலிக்கும் அம்மைங்கிறது மங்கள குறியீடு. வளையல்ங்கிறது மங்கள குறியீடு. இன்னொன்று மாறாத இளமைக்கான குறியீடு. சித்தியார்ல பான்மதி கன்னி அப்படிம்பார் அருள்நந்தி சிவாச்சாரியார். பவன் பிரம்மச்சாரி பான்மதி கன்னிம்பார் சிவஞான சித்தியார்ல. ஒரு திருமந்திர உரையில் 5ஆம் தந்திரத்தில் ஒரு திருமந்திர உரையில் சித்தியார் 1009 அப்படின்னு போட்டிருக்குது. அதை சித்தியாரில் தேடனா போச்சு. நம்ம பேராசிரியர் ஒருத்தர் ஃபோன் அடிச்சிட்டார் உடனே. எப்போ சித்தியாரில் இல்லவே இல்லைன்னாரு. இல்லை, எங்கே தேடுனீங்கன்னு. சித்தியார் சுபக்கனார். பரவகம் பார்க்க வேண்டியதாங்க அப்படின்னு. பரவகத்தை பார்த்து இல்லவே இல்லைன்றார். நான் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி அந்த பேராசிரியர் மட்டும் 7 தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறார், 7 முறை. அதுக்கு நான் எந்திரிச்சு போய் பார்த்தா 9வது மந்திரத்தில் இது இருக்குது. சுத்த ஜோதின்னு வரக்கூடிய மந்திரம் 9வது மந்திரம். சித்தியார் பரபக்கத்தில் 9வது மந்திரம். கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம உள்ளே போய் கொஞ்சம் தேடணும். டெய்லி படிக்கணும். இன்னைக்கெல்லாம் அந்த சித்தியார் படித்து தான் உட்காந்துருக்கிறேன். டெய்லி வேகமாக படிக்கணும். அப்போது இந்த பான்மதி கன்னியாகும் பவன் பிரம்மச்சாரிங்கிறார். அப்போ அம்மை வளையல் அணிந்திருக்கின்றது என்ன அடையாளம்? மாறாத இளமை, மங்களம். அதனால தான் மங்கையர்க்கரசி வரிவளை கைமட மானி. மானின பெருமை உடையவள், வளையல் அணிந்த பெருமை உடையவள். திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை இறைவன் தடுத்தாளும் போது அம்மை கரங்கள் தான் வந்தது. என்ன அணிந்த கரங்கள்? வளையல் அணிந்த கரங்கள். அருளுக்கு குறியீடு. வளையல் அணிந்திருந்தா அருள் குறியீடு. ஏன்னா சிவபெருமான் வளையல் போட மாட்டார்ல, அது பேரின்ப குறியீடு. வளையல் அணிஞ்சிருந்தா அம்மை என்ன குறியீடு? நங்கையினால் நாம இணைத்தும் செய்கிறோம். திருக்களிட்டுப்படியார் சொல்லுது. நம்ம கையை வச்சு நம்ம வேலையெல்லாம் முடிச்சு விடுகிறோம். சிவபெருமான் நங்கையை வச்சு முடிச்சுடுறாங்கிறார். நங்கைனா யாரு? அம்மை அப்படின்னு களிற்றில் திருக்களிட்டுப்படியாரில் ஒரு மந்திரம் இருக்குது. நம்கையினாலும் தொடங்கும் அந்த மந்திரம். நம்ம வேலையெல்லாம் நம்ம கையை வச்சு முடிச்சு விடுறோம். சிவபெருமான் அவருடைய வேலையை நங்கையை வச்சு, நங்கையான்னு சொல்கிறோம். நங்கைன்னா பெண், அம்மையை வச்சு முடிச்சு விடுறாருங்க. எனவே வளையல் எதற்கும் குறியீடாகிறது? அருளுக்கும் குறியீடாகிறது. அம்மை பூஜித்த போது அந்த ஏகாம்பரேஸ்வருடைய சிவலிங்கத்தில் என்ன பதிந்திருக்குது? அம்மையுடைய வளையல் தழும்பு பதிந்திருக்கிறது. அருள் குறியீடு. அந்த வளையல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மாறாத இளமை. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு பெரிய வயசானவங்க, இப்போ எனக்கு பெரியம்மாவோ அல்லது எனக்கு பாட்டி இருக்காங்கன்னா நிறைய வளையல் பிரச்சனை போட மாட்டாங்க. இந்த குறிப்பிட்ட வயதினர் தான் என்ன செய்வாங்க? போடுவாங்க. அதெல்லாம் நம்ம உலகிலிருந்தும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். அதை அதில் செய்தியாக எடுத்துக்கொள்ளணும். அதில் நிறைவான செய்தி ரொம்ப முக்கியம். தளையவிழ் மாமலர் தூவி. தளை அவிழ்னா மொட்டு அவிழ்ந்த. ஆமாம், அப்படின்னு அப்படி கேட்பாங்க. ஆமாம், பேருக்கு ஒன்று போட்டு. ஆமாம், சிலர் அதில் மாறுபட்டு. நாங்கள் வேலை பார்க்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கடி ட்ரைனிங்குக்கு ஒரு தமிழ் டீச்சர் வருவாங்க. என்ன டீச்சர், ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க, இவ்வளவு தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிட்டு வரீங்கன்னு கேட்பாங்க. சிலர், நானெல்லாம் யாரும் கேட்க மாட்டேன், கேட்பாங்க. சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என் மக கல்யாணத்துக்கு என்னுடைய மகளுக்கு அலங்காரத்துக்கு எத்தனை ரூபாயோ அதே ரூபாய் எனக்கு இருக்குது அந்த அம்மா. ஆமாம், அந்த வயசில் என்னதெல்லாம் மாட்டி இது எல்லாமே எல்லா வகையான நகைகளும் சிலர் அணிவாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? விகாரமாக இருக்கும். பார்க்குறதுக்கு விகாரமாக இருக்கும். எங்கள் வீட்டில் அவங்க அம்மா போட்ட நெக்லஸ் லட்சுமி வச்சுருக்குது. இப்போ போடாது. அவசரத்துக்கு பேங்கில் அடகு வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நகை. போடவே கூடாது. கல் பதிச்சது அவங்க அப்பா செஞ்சது, அது ஒன்று தான் நினைவாக வச்சுருக்க மாட்டேன். என்னென்னமோ பண்ணி வச்சுட்டு.
தளையவில் மாமலர் தூவி தலைவன தானில சார்வோம். மொட்டை வீழ்ந்த மலர்ங்கிறார். தளையவில் மாமலர், இந்த மாமலருங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. இனமலர், மொட்டு அவிழ்ந்த மலரை தூவணும். ஏன்னா அப்போதான் மனம் வரும், அப்போதான் தேன் வரும். தாமரையை நீர்நிலையில் மலர்ந்திருக்கும்போது பறித்து வைக்கிறது தான் முறை. நாம் அது வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறோம், மொட்டா பறிச்சுட்டு வந்து வைக்கிறோம். அது வேறு முறை என்னது தான். நீர்நிலையில் மலர்ந்த பிறகு 2 பூ கிடைச்சா 2 பூ வைக்கணும், அவ்வளோதான். மற்ற எல்லாமே முறை மாற்று தான். அது தவிர்க்க முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியாது. மாமலர் தூவி, ஆனால் தூவிங்கிற வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இறைவனுக்கு மலர்களை என்ன செய்யக்கூடாது, வீசுறது அதெல்லாம் செய்யக்கூடாது, தூவணும். இறைவனுக்கு மயில் தோகை வச்சு நீவி விட்ட மாதிரி இருக்கணும். சாமி மேலே இப்படி வீசுகிற பழக்கம் அதெல்லாம் கூடாதுங்கிறதுக்கு இந்த வார்த்தையை எத்தனை தடவை கையாண்டுருக்கிறாரு. ஒவ்வொரு திருப்பாட்டிலையும் வச்சிருக்கிறார். தாளினல் சார்வோம், தாள் இணை 2 திருவடியை சார்வோம்னு சொன்னால் அதெல்லாம் யோகத்தில் தான் சேரும், அதெல்லாம் தவம் தான். தாள் நிழல்னு சொன்னால் தான் எதா எடுக்கணும், ஞானமாக எடுக்கணும், வீடு பேராக எடுக்கணும். ஒரு இடத்துல தாழ் நிழல்னு வந்திருக்குது 3வது மந்திரத்தில். அது சார்வோம் யோகம், சேர்வோம் ஞானம், அப்படிலாம் பிரித்து விடணும். அது நிழல்னு சொல்லும்போது ஞானத்துக்கு எடுத்து. ஈசன் எந்தை நீழலே அயரா அன்பின் செலுமே, அங்கே போயிடும். 7வது மந்திரத்தை பார்க்கிறோம், பொருள் எழுதலாம். 7வது மந்திரத்துக்கு எதுவுமே எழுதலையா? என்னது மாறி இருக்குது? 7வது மந்திரம் மட்டும் அப்புறம் 8, 9 தனியாக இருக்கா? இல்லை, அதெல்லாம் தெரியுது எனக்கு. 7வது மந்திரம் பதிஞ்சமா இல்லையா? எதனால? நம்ம முதல்ல தானே எடுத்தோம். சரி, பதிங்க. யானைத்தோலை உரித்து போர்த்தியவன், பிரம்ம கபாலத்தில் யாசகம் பெறுபவன், தாருகவனத்து முனிவர்களுடைய மகளிரின் கைகளால் பிச்சையும் ஐயமும் பெற்றவன், தாருகவனத்து முனி பத்தினிகள் இட்ட பிச்சையையும் ஐயத்தையும் ஏற்றவன், உமைவாகன். அந்த இறைவனை, திருவாழ்கொழிப்புத்தூர் இறைவனை விரிந்த மலர்கள் பலவற்றால் அர்ச்சித்து அவன் தாழ்நிழலை சேர்வோம். குறிப்புரையில் அடர் செவி, பரந்த காது. எழுதிருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப எழுத வேண்டாம், ஞாபகம் வந்ததுன்னா விட்டுருங்க. அடர் செவி, பரந்த காது, அழிதலை, இறந்தார் தலை, பிரம்மகபாலம், பிச்சை, பிச்சை எடுப்பவனாக சென்று நம்ம வாங்கினோம்னா அதுக்கு பேர் பிச்சை. ஐயம்னா கூப்பிட்டு கொடுக்கறது. இருக்கும் இடம் தேடி என்பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அடைத்தாலும் போகேன். பட்டினத்தார் பாடுறார். இருக்கும் இடம் தேடி என்பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன்கிறார். அது என்னது? பிச்சை கிடையாது, ஐயம். அது ஐயம். பிச்சைங்கிறது நாமளா போய் ஏந்துறது. பிச்சைங்கிறது நாமளா போய் ஏந்துறது. பள்ளிக்கூடத்தில் சில பசங்க 4 பாடத்தில் பாஸ் ஆகிடுவான், 1 பாடத்தில் ஃபெயில் ஆகிடுவான். அவன் கேட்பான், சார் நீங்கள் ஒரு 3 மார்க் போட்டிங்கன்னா ரேங்கில் வந்துடுவேன் சார், இல்லைன்னா ரேங்க் கிடையாது அப்படின்பான். பார்க்கலாம் அப்படின்னே அந்த கடைசி மார்க் லிஸ்ட் எடுக்க வரைக்கும் கட்டி தொங்க வச்சு அடிப்போம். அவன் சார் டெய்லி நிற்பான், சார் அதில் மார்க்கை போட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் சார், நீங்கள் ஒரு 3 மார்க்கை போட்டிங்கன்னா அப்படிங்க.
அப்போ நான் சொல்லுவேன், இந்த பிச்சை எடுத்து பிழைக்கிற பழப்பை எதோடு நிறுத்திக்கணும், இதோடு நிறுத்திக்க. பிச்சை எடுத்து எத்தனை நாள் பிழைக்க போகிறேன்? சரி, என்ன சார் இவ்வளோ கேவலமான பிழைப்பு தான் அப்படிம்பேன். சார் நீங்கள் இப்படி பேசுனதுனால அடுத்த தடவை எத்தனை மார்க் எடுக்கிறேன்னு பாருங்க அப்படிப்பான். அப்படி அவனுக்கு அந்த தன்மானத்தை தூண்டி தான் என்ன செய்வோம், அந்த மார்க்கை போட்டு பாஸ் ஆக்கி விட்டுருவோம். ஆனால் உண்மை பெரும்பாலும் மற்ற பாடம் பாஸ் ஆனால் என் பாடம் உறுதியாக பாஸ் ஆகியிருப்பான். நான் ஒரு டெக்னிக் பண்ணுவேன். எங்கள் வாத்தியார்களே என் மேலே சண்டைக்கு வருவானுங்க. 50 எடுக்கிறவங்க 60 போட்டு விட்டுருவேன். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, தமிழ் நல்லா வருதுடா படிங்கன்னுருவாங்க. இவனுக்கு தமிழில் மார்க் வருதுன்னு இறங்கி எதை அடிப்பான், இறங்கி அடிப்பான். வாத்தியார்களை நீ வராததுக்கெலாம் மார்க் போடுறான், அது உனக்கு தேவையில்லாத வேலை. அரசு தேர்வில் நான் போட்ட மார்க் வரலன்னா தான் நீ சொல்லணும். பப்ளிக்கில் அவன் 90 மார்க் எடுக்கிறான்னா நான் போட்டது 90 மார்க்னு வச்சுக்க. ஒன்று 5 குறையும் அல்லது கூடும், உனக்கு தேவையில்லாத வேலைன்னு. 50 எடுக்கணும் 60 போட்டு விட்டுருவேன். அப்போ அவன் என்ன செய்வானா, இதில் நல்லா மார்க் வருது. நான் சொல்லுவேன், உனக்கு டோட்டல் இதில் தான்டா யார் இது கவனமாக அப்படிம்பேன். அவன் இதை தீவிரமாக படிப்பாங்க. அப்படி தொழில் அதில் வந்து அந்த மார்க் கேட்குறவனே இப்படி கேவலமாக பேசுவேன். என்ன சொல்லுவேன், பிச்சை எடுத்து பிழைக்காத, இது ஒரு குழப்பம் அப்படின்னு கேட்போம். என்ன சார் இவ்வளோ கேவலமாக பேசிட்டீங்க அப்படின்பா. அப்போ வேண்டாமா, இல்லை சார் போட்டுருங்க சார், பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்பா. அப்போது அதே மாதிரி தான் இது. நம்ம போய் கேட்டு என்ன செய்யறது, வாங்கிறது, கேட்டு வாங்கிறது. அதைத்தான் ஐயம்ங்கிறது அழைச்சி கொடுக்கறது. அதுதான் பட்டினத்தார் பாட்டு சொன்னேன் உங்களுக்கு. எனவே இருக்கும் இடம் தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்டே. இருக்க அழைத்தான், பெரிய மேலதாளத்தோட தேர் வச்சு கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறார். பெருக்க அழைத்தாலும் போகேன் சொன்னார். அதில் பாருங்க என்ன அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க. சைவர்களுடைய பெருமை பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவையில் ஐயமும் பிச்சையையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ஆண்டாள். ஆத்திச்சூடியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஐயமிட்டு ஒன். யாராவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு சாப்பிடுன்னு அர்த்தம். ஐயம் இட்டு ஒன். மேலும் ஔவையார் சொல்றாங்க, பிச்சை புகினும் கற்கை நின்று. பிச்சை எடுத்தாவது படி. படிக்கிறதுக்கு வந்து எனக்கு நான் வேலைக்கு போனால் படிக்க முடியாதுன்னா சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடு, படிக்க போ அப்படின்னு ஔவையார் சொல்ற. பிச்சை புகினும் கற்கை நின்று. உனக்கு உணவு ஒரு பிரச்சனையாக இருக்குது, படிப்பு கெடுதுன்னா பிச்சை எடுத்து சாப்பிடு, ஆனால் எதை விட்டுறாத, படிப்பை விட்டுறாத. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வலியுறுத்திருக்காங்க. அந்த உடலீடு பிச்சைங்கிறதுக்கு உடலீடு பிச்சைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. தாருகவனத்து முனிவர்கள் தன்னை இழந்துட்டாங்க, பரவச நிலைக்கு போயிட்டாங்க. அதான் உடலீடு பிச்சை. கீழே கொடுத்துருக்காங்க, பிச்சை எடுப்பவர்கள் பிச்சை ஏற்பவரை காக்க வைக்கக்கூடாது. பிச்சை ஏற்பவர்களை காக்க வைக்கக்கூடாது. இப்போ மந்திரம் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். அடர் செவி வேளத்தீன் ஈருரி போர்த்து ஆணவமலம்ல எழுதியிருக்கிறோம்ல. அடுத்தது வழிதலை அங்கையில் ஏந்தி உடலிடு பிச்சை யோடு ஐயமும் உண்டு என்று பல கூறி. அந்த உடலீடு பிச்சைங்கிறதுக்கு உடம்பையே ஏதாவது கொடுத்துட்டாங்க, இறைவனுக்கு பொருளாக கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். பல கூறி மடல் நெடு மாமலர் கண்ணியோர் பாக ஆயவன் வாழ்குழி புத்தூர் தடமலர். பெரிய மலர், நீர்நிலையில் மலர்ந்த மலர்னு எழுதியிருக்கிறோம் தெரியுமா. தடம்னா நீர், தடாகம் பொருள் சொன்னமா. தூவி தலைவன தாழ் நிழல் வந்துச்சுனாலே உங்களுக்கு வீடு பேர். மலரை தூவுவதனாலேயே வீடு பேர் வருமானு கேட்டக்கூடாது. அவர் சொல்ல வந்தது என்ன அர்த்தம், அதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம். பஸ் சென்னைன்னு போட்ட பஸ்ஸில் உடுமலைப்பேட்டையில் ஏறுறோம். கண்டக்டர்கிட்ட சென்னைன்னு போட்டிருக்கல, சென்னையை காட்டு. சிக்கன் 65ன்னு சொல்கிறல்ல, 65 காட்டுன்னு கேட்ட மாதிரி புரியுதா. சென்னைன்னு சொல்கிறல்ல, சென்னையை காட்டு அப்படி கேட்க முடியாதுன்னு பேசணுமல்ல. அப்போ இவர் ஞானசம்பந்தர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், அவர் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. மலரை தூவு சரியை வரும், சரியினால் கிரியை வரும், கிரியையினால் யோகம் வரும், யோகத்தால் ஞானம் வரும், இறைவன் திருவடிக்கு போ. சித்தன் தெளிவீர்கள் அத்தன் ஆறுரை பக்தி மலர் தூவ. அந்த வரிக்கான விளக்கம் தான் இது, அந்த தேவாரத்துக்கான விளக்கம் தான் இது. திருவாசகத்தில் 42வது பதிகத்துக்கு போனீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற செய்தி இருக்குது. சென்னிப்பத்தில் 42வது பதிகத்தில் இருக்குது, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற செய்தி இருக்குது.
சென்னிப்பத்தில். முதல் மந்திரம் தேவதேவன், ரெண்டாவது மந்திரம் அட்டமூர்த்தி, மூன்றாவது மந்திரம் பக்தர் சூழ, மூன்றாவது மந்திரம் மாய வாழ்க்கை. அப்படிதானே? எத்தனாவது மந்திரம்? ஆமாம், 4 பக்தர் சூழ, 5 மாய வாழ்க்கையை, சரிதானே? 6 சித்தமே புகுந்தெம்மை. நம்ம பேசுறது வருதான் பாருங்க. சித்தமே புகுந்தெம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்துயலாம் பக்தி தந்து தன் பொன்கடற்கனே பன்மலர் கொய்து சேர்த்தலும். இதையும் அதையும் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் போடலாம். இந்த வகுப்புக்கு 100 மார்க் போடலாம். இந்த மந்திரத்தை அதில் கொண்டு மேட்ச் பண்ணிங்கன்னா, இதில் மேட்ச் பண்ண யாருக்குமே தெரியாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்பர் ஞானசம்பந்தர் தேவாரத்தில் இந்த திருவாசகம் அப்படி போய் மேட்ச் ஆகும். சித்தமே புகுந்தெம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உய்யலாம் பக்தி தந்து தன் பொன் கடற்கனே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்து. பார்த்தீங்களா, மலரை வச்சோன்னு முத்தி வந்துருங்கிறாரு. யாரு? அப்போ நீங்களும் இங்கேயும் அதே மாணிக்க வாசகிட்ட அந்த கேள்வி கேட்க முடியாது. மலர் வச்சோன்னா முத்தி வந்துடுமா? அப்புறம் சாமி காலடியில் முத்தி பூ வச்சோன்னா முத்தி தந்துடுவீங்களான்னு கேட்க முடியாது. அப்போ மாணிக்க வாசகர் இப்படி தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இப்போ நம்ம ஒரு பள்ளியில் ஒரு குழந்தைய கொண்டு சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு 1ஆம் வகுப்பு சேர்க்குறோம். ஸ்கூலுக்கு 1ஆம் வகுப்புனா பேர், ஸ்கூலுக்கு என்ன பேர்? ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப்படி தான் பேர். ஆமாம், படிநிலை. ஸ்கூலுக்கு பேர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தானே பேர். அவன் சேர்ந்தது எந்தது? என்ன சொல்லுவான் வெளியே கேட்டான்? ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகிறேன், ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகிறேன். ஆனால் போகிறது எந்த கிளாஸுக்கு தான்? செய்தி என்ன? 1ஆம் கிளாஸ் படித்தா எங்கே போகலாம்? ஹையர் செகண்டரி வரலாம். இது இப்படியே நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் புரியும். நீங்கள் புத்தகத்தில் இருக்கிறத நான் சொல்லிக்கிட்டேன்னு இருந்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சைவத்துக்கு நம்மளால் ஒரு மாற்றம். நம்ம குருகுலத்தினுடைய பாடம் சைவகுலத்துக்கு ஒரு மாற்று. அது நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ நேற்று நம்ம இதில் பழைய மாணவர்கள் போயிட்டாங்கன்னு இவர் சொன்னார். அது பெரிய குற்றம் இல்லை. ஆனால் என்னென்னா அந்த இடம் ரொம்ப முக்கியம். எந்த இடம்னா, நம்ம குருகுலத்துக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய பரிசு. அது எது? நம்ம அங்கே போய் பேசுறதுங்கிறது எவ்வளோ பெரிய பரிசு. யாரே தர்றா? நான் அந்த ஃபோட்டோ கேட்டிருக்கிறேன். இந்த பேசின ஃபோட்டோவை கொடுன்னு அங்கே கேட்டிருக்கிறேன். அந்த பேசின இடத்துலேருந்து கேட்டிருக்கிறேன். மைக் பிடிச்சி நான் உட்கார்ந்த பிறகு ஒரு ஆடியன்ஸ் கூட எந்திரிக்கலை. எனக்கு ரைட் சைடு எல்லாம் சேரும் ஃபில்லப். லெஃப்ட் சைடில் சிலர் போயிருக்கிறாங்க. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, சிலர் போயிருந்தாங்க. சேர் 1-2 காலியாக இருந்துச்சு. பொதுவாக எப்போவுமே என்னென்னா காலை நிகழ்ச்சி அட்டன் பண்ணுவாங்க, பிற்பகல் நிகழ்ச்சியில் செஞ்சுருவாங்க. அது நிறைய மென்டாலிட்டி. ஈரோட்டில் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. மேல்நிலை வகுப்புக்காரங்க தனியாக இருப்பாங்க. நம்ம ஒரு தடவை, நான் உங்களுக்கு ஒரு செய்தி கேட்குறேன். நம்ம ஒரு தடவை இந்த எந்த கோயிலுக்கு போனோம்? தொண்டீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். அப்போ ஒரு டீம் இருந்துச்சுல்ல, அந்த டீமில் என்ன டீம்? அது புரியுதான் பாருங்கள் உங்களுக்கு. அது அப்படி செப்பரேட்டாக இருப்பாங்க. ஈரோடுக்காரங்க செப்பரேட்டாக இருப்பாங்க. மேல்நிலை தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும். அதை விட நம்ம பேசின இடம் இந்த 3லையும் சேராத வையாபுரி ஐயாவுடைய மாணவர் டீம். நான் அவருடைய மாணவர் கிடையாது. அதுக்கு பின்னால் நிறைய அரசியல் இருக்குது. அதை ஏன்னா விரித்து சொல்கிறேன்னா, வெறும் சேருக்கு முன்னால் ஐயா பேசிட்டு வந்துட்டாரோன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் பேசும்போது சாதாரணமாக 60 பேருக்கு மேலே இருப்பாங்க. நீங்கள் தூத்துக்குடிக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். சாதாரண 60 பேருக்கு மேலே இருப்பாங்க. காலையில் கூட 10 பேர் இருந்திருப்பாங்க. அது என்ன செய்ய முடியாது, நாம் தவிர்க்க முடியாது. அது நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம குருகுலத்துக்கு அது கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெரிய பரிசு. அங்கே அவ்வளோ கொஸ்டின் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து சொல்கிற கோகுல கிருஷ்ணன் சொல்கிறாரு, நான் தானே வரவேற்புரை சொல்கிறேன், அவரை வந்தால் நான் தானே வரவேற்கணும். கோகுல் நீ பேசுன்னு ஏன் சொல்லலை? எதுக்கு ஜெய்சிங் ஐயாவை சொல்கிறாரு? அப்போனா அவர் மேலே ஐயா ஒரு என்ன வச்சுருக்கிறாரு, ஒரு மதிப்பு வச்சுருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாடத்துக்கு வருவோம். தொடக்க நிலை முடிவு நிலைக்காக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மாணிக்க வாசகருக்கு அதே டெஃபினிஷன் தான். என்னது பாருங்க, பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்துட்டார். இப்போ நீங்கள் நேரே சிவபெருமான் சந்நிதிக்கு போங்க, ஒரு 5-6 அரளிப்பூ வைங்க, சாமி அப்படி முத்தியை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருமில்ல அப்படின்னு கேட்க முடியுமான்னு யோசிக்கணும். அது ஒரு ப்ராஜெக்ட், அப்படி தானே? அது என்னது? அது ஒரு படிநிலை. அதை நம்ம ஒரு படிநிலையாக எடுக்கணும். அந்த முத்தி தந்து இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மந்திரத்தை கோணத்தில் இதுக்கு முந்தி படிச்சிருக்கீங்களா? இப்படி இல்லை, அதுதான் முக்கியம். அது ரொம்ப இன்னும் இதில் வரும். இன்னொரு தடவை காட்டுறேன், இதில் இன்னும் காட்டுறேன்.
அத்தன் மாமலர் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி மலருமே. இன்னொரு இடம் இருக்கு இதே மந்திரத்துக்குள்ள. அடுத்தது 8வது மந்திரம் பாருங்க. புழுவினால் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எழில்கள் சோதி எம் ஈசன் என்கிறான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூய்மலர் கண்கள் நீர் மல்கு தொண்டர்க்கு வழுவிலா மலர் சேவடிக்கணும் சென்னி மன்னி மலரும். 6வது மந்திரத்தில் போய் நீங்கள் சிவபெருமான் முன்னால் 2 பூவை வச்சுட்டு இந்த பாட்டையும் பாடி சாமி முத்தியை கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன் அப்படின்னீங்கன்னா அவர் சொல்லுவார் 8வது மந்திரத்தை பாடும்பார். எத்தனாவது மந்திரத்தை பாடும்பார்? சரி, அப்போ ஒன்று செய், 8வது மந்திரத்தை பாடு அப்படிம்பார். புழுவினால் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும். பொய்யெல்லாம் விட்டாச்சாம்பார். அது அது சொல்லுடா முதல்ல அப்படிம்பார். எழில்கள் சோதி, நான் உனக்கு ஜோதியாக தெரிகிறேனா அல்லது செப்பு திருமேனி கல் திருமேனியாக தெரிகிறேனா? என் ஈசன் என்னைக்காவது சொல்லியிருக்கிறியா? எம்பிரான்னு சொல்லியிருக்கிறியா? என்னுடைய அப்பன் பாருங்க, என் ஈசன் என் எம்பிரான் என் அப்பன் என்றென்று தொழுத கையினராகி. தொழுத கையினர், கையை போ என்னது தொழுத கையினர் ஆகினா தொழுதுன்னு அர்த்தம் இல்லை, தொழுதுகிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடியும்னு அப்பரை சேக்கிழார் சொல்றார். திருநாவுக்கரசரை சேக்கிழார் சொல்றார் பெரிய புராணத்தில். மார்வார பொலிகண்ணீர், கண்ணீர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குதான்? இறைவன் கருணை நினைஞ்சு வடிஞ்சுக்கிட்டே இருக்குதான். மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடியும் மதுரவாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பத்தாலே சார்வான திருமணமும். சார்வான திருமணமும் இதில் வருதில் அப்பர் தேவாரத்தில் சார்வோம் சார்வோம். சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தானியங்கி பார்வையாளர் திருவீதி பணி செய்து பணிந்து ஏற்றி பரவி செல்வார் என்று சேக்கிழார் சொல்றார். அந்த மந்திரத்தையும் நீங்கள் இதில் பொருத்தி படிக்கலாம். அப்போ இறைவன் சொல்லுவார், தொழுத கையினராகி கையெடுத்து கும்பிட்டுட்டேன் சாமி, சரி பரவாயில்ல. தூய் மலர் கண்கள், உன்னுடைய கண் சுத்தமான கண்ணாக இருக்குதா? கண்ணே சுத்தமாக இருக்கணும். கண்ணு சுத்தமாக இருக்கிறதுனா அந்த கண்ணில் வள்ளுவர் சொல்லுவார், கண்ணன்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண்பார். இரக்கம் இல்லைனாலும் அந்த கண்ணினால என்னடா பிரயோஜனம்னு கேட்குறேன். கண்ணன்னாம் ஆமாம் புன்கணீர் பூசல் தரும்ங்கிறார்ல, அன்பிற்கும் உண்டோ ஆறுவலர் புன்கணீர் பூசல் தரும். உன்னுடைய அன்பை நீ கட்டுப்படுத்த முடியாது, அப்படி நீ கட்டுப்படுத்தினாலும் உன்னுடைய கண்ணீர் காட்டி கொடுத்துருங்கிறாரு. அப்போது கண்ணிலிருந்து உங்களுக்கு கண்ணீர் வந்தால் தானே அன்புடைய கண். அன்புடைய கண். யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டான்னா அந்த சந்தர்ப்பத்தை ஒருத்தர் பார்க்குறான். பார்த்த உடனே அவனுடைய செல்ஃபோனை திருடலாமா, பணத்தை திருடலாமா, வாட்சை திருடலாமான்னு யோசிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த கண் சுத்தமான கண்ணா? அந்த நுள்ள கண்ணை சாமியை பாடினா எப்படி இருக்கும்? அது என்ன கண்? அழுக்கான கண். அழுக்கான கண். எங்கள் ஊரில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தர் எதை பார்த்தாலும் அது அவர் பார்வைப்பட்டுனா சாம்பல் ஆகிரும். அதனால் ஒரு விவசாயி என்ன பண்ணுறாருன்னா நெல் பயிரிட்டுருக்கிறாரு. ஒழுங்காக களை எடுக்காமல் களை 75%, நெல் 25% வந்துச்சு. இவர் என்ன யோசித்தாருன்னா அந்த களை எடுக்கிறதுக்கு காசை செலவழிக்கிறதுக்கு இவனை கூட்டு போய் பார்க்க சொன்னோம்னா களை ரொம்ப ஹைட்டாக இருக்குல்ல, களை ரொம்ப ஹைட்டாக வளரும், நெல்லை விட ஹைட்டாக வளரும். அப்போ இவன் பார்த்தானா சாம்பல் ஆயிரும் அப்படின்னு இவர் கூப்பிட்டு போகிறாரு. இவனை கூட்டு போய் பார்க்க சொல்கிறாரு. அவன் இவ்வளவு களைக்கு மத்தியில் இவ்வளவு நெல் விளந்திருக்கிற அப்படின்னு இருக்கிறான். எது காலி? நெல் காலி. இவ்வளவு களைக்கு மத்தியிலையும் இவ்வளவு நெல் விளந்திருக்குது அப்படின்னு இருக்கிறான். எது காலியாக போச்சு? நெல் காலி. ரொம்ப நல்லது. ஆமாம், எங்கள் அப்பாலாம் எங்கள் வீட்டு திண்ணையில் தான் வாழைத்தாரெலாம் வெட்டி வச்சுருப்பாரு. ஃபுல்லாக போர்வை போட்டு மூடி வச்சுருப்பார். எந்த ஊருக்காரனும் கண்பட்டதுன்னா அந்த விவசாயமே முன்னேறாது. அது மோசமான கண்ணுடையவங்களாம் சிலர் இருப்பாங்க. சிலருடைய பார்வையில் அவ்வளோ மோசமான பார்வை. ஆமாம், சிலருடைய பார்வை அவ்வளோ, சிலருடைய பார்வை அப்படி மோசமாக இருக்கும். பெரியவங்க திஷ்டின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அதுக்கெல்லாம் நிறைய சக்தி இருக்குது. பிறருடைய பார்வைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஆமாம். தொழுத கையினராகி தூய்மலர் கண்கள் நீர்மல்கு தொண்டர்க்கு. நீ யாராக இருக்கணும்? தொண்டனாய்க்கியா? அப்போ தம்பி முத்தி வாங்கிடுங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? வந்துடுறானுங்கன்னு கிளம்பிடுவான். வழுவிலா மலர் சேவடினார். அவர் சொல்கிறாரு, மலரே வேண்டாடா, என் திருவடியே என்னது தான் மலர் தாங்க. மலரே வேண்டாம், என் திருவடியே உனக்கு மலராயிரும். இங்கே மலர் போட சொன்னார்லாங்க. இங்கே என்ன சொல்கிறாரு? திருவடியே எதுங்கிறாரு, திருவடியே மலராயிரும். ஆமாம். 9வது மந்திரம் பாருங்க. வம்பனாய் திரிவேணி வாயென்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகூடர்த்து அப்புறத்தன என்று என்கிறான் அன்பரானவர்க்கு அருளி.
மெய் அடியவர்க்கு இன்பம் தழைத்திடும். இந்த இடம்தான் அன்பரானவர்க்கு அருளிங்கிறது துரியம், மெய் அடியவர்க்கு இன்பம் தழைத்திடும் என்பது துரியாதீதம். அன்பரானவர்க்கு அருளிங்கிறது அருள்நிலை 110, மெய் அடியவர்க்கு இன்பம் தழைத்திடுங்கிறது 111. கண்ணப்ப நாயனார் மலை ஏறும்போது அன்பர், அவருக்கு அருள் கிடைத்தது. மலை ஏறின பிறகு அவர் அடியவர், பணி செய்கிறார், அவருக்கு இன்பம் கிடைத்தது. இந்த 2 வரி யாருக்கு புரியுதோ அவனுக்கு தான் கண்ணப்ப நாயனார் வரலாறே புரியும்னு ஒரு 5-6 வருஷம் முந்தி சொல்லியிருக்கிறேன். திடீர்னு ஞாபகம் வந்ததுனால இப்போ சொல்கிறேன். ஒரு ஆழமாக நம்ம இந்த பகுதியை பார்த்ததில் 10வது மந்திரத்தில் முடிச்சிட்டாரு. பக்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிவினோம். சாமி கும்பிடுறது எதுக்காக கும்பிடு? பாசம் தீர கும்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியை கிரியையாக்கி, கிரியையை யோகமாக்கி, யோகத்தை ஞானமாக்கி இறைவன் திருவடியை அடைங்கிறது தான் அதில் இருக்கிற செய்தி. அதான் இதில் பதிவு பண்ணார் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்வோம். நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்த மந்திரத்துக்கு சொற்பொருள் மட்டும் எழுதிட்டு கிளம்பிடலாம். ஒரு வேலை இருக்குது எனக்கும். நம்ம கார்த்திகை மன்ற கிருஷ்ணராஜ் இருக்கார்ல, யாருக்கெல்லாம் தெரியும்? அவர் வீட்டில் ஒரு கல்யாணம், குருகுலத்துக்கு பத்திரிக்கை வச்சுக்கிறாரு.